அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோங்கண்ணா? நீங்க பண்ணைக்கு மாடு எடுக்க வந்திருக்கோம். சரிங்கண்ணா. ஐயா கோயிலுக்காக மாடு எடுக்கணும். சரிங்க. இன்னைக்கு அவருக்காக மாடு எடுக்கிறதுக்கு கோயிலுக்காக வந்திருக்கோம். அவருக்காக வந்து நிறைய மாடு விசிட் பார்த்துருக்கோம். சரி. இன்னைக்கு ஒரு 5 மாடு எடுத்துருக்கிறோம். அவருக்காக மாடு எடுத்தாச்சுங்களா? எடுத்தாச்சு. சரிங்கண்ணா. எவ்வளோ கறவை தன் கொண்டதுங்க? எடுத்தாச்சு. அது ஒரு 20 லிட்டர் மாடு எடுத்துருக்கிறோம். சரிங்கண்ணா. சேன மாடு இருக்கு. அதெல்லாம் கரெக்ஷன் தான். இதெல்லாம் சேன மாடுங்களாங்கண்ணா? சேன மாடு. சரிங்கண்ணா. அண்ணா இதெல்லாம் எத்தனை லிட்டர் கறவை தன் கொண்ட மாடுகள்? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20-30 கணக்கு முடி இருக்குது. சரிங்கண்ணா. எல்லாமே ஹை குவாலிட்டியான மாடுகள், காட்டு மாடுகள் தான் இருக்கு. எங்க சூழ்நிலைக்கு போனாலும் நமக்கு அந்த மாடுகளை தாங்கும். சரிங்க. அதனால வந்து நம்ம இதான மாடுகள் எடுத்தோம்னா கொஞ்சம் செட் ஆகுது. கஸ்டமரை நம்ம பண்ணையிலேயே வாங்கி கொடுத்தோம். இது பண்ணை எங்க அமைஞ்சிருக்குங்கண்ணா? இது எல்லா பக்கம் இருக்குது. நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா சேனம் எல்லா பக்கம் இருக்குது. சரிங்க. அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? இங்க வந்திருக்காங்க. தரமான பொருள் நம்ம இங்க இருக்கிறோம். சந்தையிலே சந்தைக்கு கொண்டு வந்துருவாங்க. சரிங்க. வாங்கலாம். சரிங்க. கூட்டம் அதிகமா இருக்கும். அப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கும். சில பேர்னால இந்த வியாழக்கிழமை பால் மாடு வச்சிருக்கோம். அந்த பால் காம்படிஷன் மாடு வாங்க வர முடியாது. சரிங்கண்ணா. அதனால இந்த இடைய டைம்ல வந்து வாங்க வருவோம். சந்தையை அடுத்து இங்கேயும் தரமான மாடுகள்லாம் கிடைக்குதுங்க. ஆமா. சரிங்கண்ணா. இதே மாதிரிதான் அங்கேயும் வருங்க. அதான். ஏன்னா நம்ம கஸ்டமர் வந்து சில பேர் வந்து காலையில ஒரு 4 மணிக்கு வாங்குங்க. சில பேர் 4 மணிக்கு வர முடியாது. ஆமாங்க. வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து காலையில 4 மணிக்கு அங்க வர முடியாது. சரி. பால் கறப்பவங்க கூட்டாங்கலாம் வர முடியாது. அதனாலயே சில பேர் ஓட்டிக்கலாம். எங்கடா காலையில 4 மணிக்கு பால் கறக்க ஓட்டு போட்டோம் எல்லாம் அங்க போறதுன்னு. சரி. அது வர முடியாத சூழ்நிலை உள்ளவங்களுக்கு இப்ப இடையில பண்ணையில பாம்பலாம் நல்ல பெரும் மாடுங்க எல்லாம் பார்த்து மாடுகள்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாடுகள் இப்ப சென்னையா இருக்குதுங்க. இதெல்லாம் நல்ல பட்ஜெட் மாடுங்க. வாங்கலாம். ஆவரேஜ் ரேட்ல நல்ல மாடாவே எடுக்கலாம். சரி. இது இந்த மாடுங்க அதெல்லாம் நல்ல காம்பெட்டு நல்ல மடிமாடு. இதெல்லாம் பெரிய பெரிய சைஸ் மாடுகளா இருக்குதுங்களா? இதெல்லாம் பட்ஜெட்ல என்ன வருங்கண்ணா? பட்ஜெட் எல்லாம் 1 ரூபா கிட்ட வந்துருங்க. சரிங்கண்ணா. நல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா சேன மாடு 30 லிட்டர் நேரம் வரும். விலைக்கு தகுந்த கறவையும் இருக்குதுங்க. அதுக்கு இதெல்லாம் தாங்குற மாடுங்க. நம்ம ஊருக்கு போனா தாங்கும். ஆனா நல்லா ஹெவி சைஸ்ல எல்லாமே எடுத்துருவோம். சரிங்கண்ணா. இதெல்லாமே நம்ம பாத்துருக்கோம். ஐடியா பண்ணிருக்கோம். எடுக்கலாமா எடுக்கணும். சரிங்க. தங்க மாடு மாடு எல்லாம் இருக்கு. கிடாரி இது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒண்ணு நம்ம கிட்ட ஒரு 10 பண்ணை இருக்குது. 10 பண்ணையில எடுப்போம். மெயின் வந்து மார்க்கெட்ல எடுத்து கொடுப்போம். எங்க எடுத்தாலும் சரி கேரண்டியா 4 கேரண்டியான மாடுகளை நம்ம எடுத்து கொடுப்போம். நல்ல தரமான மாடுகளா பிடிச்சி தரீங்க. நம்ம எடுப்போம். சும்மா சந்தையா இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் நாட்டு பக்கம் எடுக்க முடியாது. சரி. கேரண்டியா நம்ம இதோட டாப்பான கிரேட் மாடுகள் இருக்குது. 1.5 லட்சத்துக்கு மாடு வேணாலும் சரி 2 லட்சத்துக்கு மாடு வேணாலும் எல்லாத்துக்கும் மாடு இருக்கு. அதனால குவாலிட்டி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா. அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல மாடா எடுத்து தரீங்க. ஆமா. இதெல்லாம் நம்ம நல்ல மாடா எடுத்து கொடுத்தாலும் கீழே நீடிக்க முடியும். ஆமா. 5 வருஷம் நம்ம இதே நீடிக்க முடியும். சரி. சரிங்க. அதெல்லாம் தெளிவா எடுத்து கொடுத்தாலும் நம்ம பேர் எடுப்போம். நம்ம இந்த தொழில் நம்ம நீடிச்சு பண்ண முடியும். அதனால பண்ணிட்டு இருக்கோம். பட்ஜெட் கம்மியில இருந்து ஹை பட்ஜெட் முடியும் நம்ம எடுத்து கொடுத்தோம். எல்லா பட்ஜெட்லயும் இருக்கு. அதுபோக வளர்ப்பு கண்ணு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். மகாராஷ்டிரா கண்ணுகள் எடுத்து தரோம். பெரிய விசேஷன் வைக்கல பெரிய கண்ணுகளும் எடுத்து தரோம். நல்ல டாப்பான பிரீடு வேணுனாலும் இந்த வருஷத்துல இன்னைக்கு கண்ணுக்குட்டி வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரி ஊசி வைக்கிற மாதிரி வாங்கி கொடுக்கலாம். பார்த்து எப்படி வேணுமோ நம்ம பண்ணித்தரோம். என்ன எத்தனை நாளைக்கு நான் கண்ணு போடுங்க? இதெல்லாம் ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் கண்ணு போட்டுருங்க. ஒரு வாரம். சரிங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறவங்க போன் பண்ணுங்க. உங்க தொடர்பு என்ன சொல்லிருங்க? 96 55 17 இன்னொரு நம்பர் 96 55 27 ரெண்டுமே வாட்ஸ்அப் இருக்கு. எனக்கு போன் பண்ணுங்க. அப்படி நான் போன் எடுக்கனாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுவீங்க. பண்ணிக்கலாம். எப்படி வாங்க ஏதாவது ஒரு நாளைக்கு நான் போன் பண்ணிட்டு இடையில கூப்பிடுங்க. நான் என்ன ஞாபகம் நான் சொல்றேன். அலர்ட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர்களும் பண்ணையெல்லாம் லாட்டா மாடு இருக்குது. கால மாடு காலக்கண்ணு பால் வச்சன மாடு அப்படி லாட்டா இருக்குது. 10 20 இருக்குது. பார்த்து முடியாம ரொம்ப எல்லாம் கஞ்சலாயும் கிடக்குது. அதனால லாட்டா கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் எந்த ஊரா இருந்தாலும் போன் பண்ணுங்க. அப்படியே பேசி ஒரு ஆவரேஜ் ரேட் போட்டு ஒரே லாட்டா கூட 10 மாடா இருந்தாலும் சரி 50 மாடா இருந்தாலும் சரி லாட்டா எடுத்துக்கலாம். சரி. அது நம்ம பண்ணிக்கலாம். கஸ்டமர் நேர்ல வராட்டியும் நீங்க
தொடர்பு கொண்டு உங்களை அந்த மாதிரி மாடு வேணும்னு கேட்டால் எடுத்து அனுப்பிச்சுடலாங்களா? அது முடிஞ்சாலும் நேரில் வர்றதும் பெஸ்ட்டுங்க. சரிங்க. தொடர்பு கொள்ளுங்க, கண்டிஷன் எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த பண்ண முடிஞ்சா பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சாலும் நேரில் வந்து வாங்குறதும் இருக்காங்க. ஃபோன்ல பார்த்து மாடு வாங்குறத ஏமாந்துருவீங்க. அதான். முடிஞ்சாலும் நேரில் வந்து பார்த்து ஒரு மாடு நீங்க அந்த மாடு ஏதாவது மாடு வாங்கலாம்னு வருவோம். ஆமாங்க. சப்போஸ் பெரிய மாடு ஒன்று பார்க்கலாம்னு ஐடியா தோணும், நம்ம டக்குன்னு எடுத்துருப்போம். அதனால ஒரு விஷயம் வந்து பார்த்தாதான் நம்ம வந்து கலெக்ஷன் பண்ண முடியும். கண்டிப்பாக. பார்த்து அப்போ பார்த்து என்னைக்கும் நம்ம காசு கேட்கணும். சரிங்கண்ணா, நன்றிங்க. நன்றிங்க.